ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களை சந்திக்கிற நேரம் எப்போவுமே வெயில் மழை அதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க. அவங்கள பார்க்குற சந்தோஷத்தில் இதெல்லாம் ஒரு கணக்கிலே வராது. வெயில் அது பாட்டு காஞ்சிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் வெயில் என்ன புதுசாக மன்னிக்கணும், ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வருஷம் வெயில் காலம் புதுசாக தான் வந்திருக்கு. அது கரெக்டு தான். ஆனால் எங்களுக்கு பழக்கம் தான். எனக்கு 40 வருஷமாக அந்த வெயில் பழக்கம் தான். சொல்லுங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் வரவேற்பு வந்து அமோகமாக இருக்குது. வெற்றிக்கான அத்தனை இதுவும் தெரியுது. நல்லாவே பிரகாசமாக இருக்குது. வாய்ப்புகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனது நிறைவாக இருக்குது. ஏன்னா மக்கள்கிட்டேருந்து வரவேற்பும் மக்கள்கிட்டேருந்து வர ரெஸ்பான்ஸ் வந்து உண்மையான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது. ஏங்க அதெல்லாம் ஒரு கேள்வியா? அருமையான வேட்பாளர் இங்கே இருக்கும்போது கேட்க மாட்டேங்குது. ஏங்க உத்தேச வேட்பாளர் பட்டியல் யாருங்க போடுறாங்க? அப்படிப்பட்ட ஒரு பேச்சு வந்ததுன்னா அப்படி நினச்சி ஆசைப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் நடக்கும். மறுபடியும் அம்மாவுடைய ஆட்சி திரும்ப வரும். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருப்பார். சகோதரி போல் நம்மளுடைய வேட்பாளர்கள் வந்து நல்ல அமோகமான வெற்றியை பெற்று தமிழ்நாடு எங்கும், அதாவது ஒரு புது உணர்ச்சியோட ஒரு புது தமிழ்நாட்டை மறுபடியும் எழுந்து நிற்கிறதுக்கான தூண்களாக நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு நான் எப்படியெல்லாம் என்னால் வந்து முயற்சி எடுக்க முடியுமோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதெல்லாம் இப்போ கடைசி நிமிஷத்தில் பேசி பிரயோஜனம் இல்லை. அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எதுவாக இருந்தாலும் கடைசியாக நீங்கள் மக்களை சந்திக்கணும், மீடியாவை சந்திக்கணும், ப்ரெஸ்ஸை சந்திக்கணும். இதெல்லாம் பண்ணால் தான் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய உண்மையான செயல்பாடுகள் வந்து புரிய வரும். ரெண்டு பேர். இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தலில் ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு கூட்டணியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், உறுதியோடு சொல்ல முடியும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் இருக்குது. அண்ணா கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, கேட்க மாட்டேங்க. அதான் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும். அது அவங்களுடைய சொந்த முடிவுங்க, அவங்களுடைய சொந்த செயல்கள், ஆலோசனைகள். அதுக்கு வந்து நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன். இளைஞர்களுக்கு ஆட்சி வந்த உடனே ஒரு வருஷத்துக்கு 5.5 லட்சம் வேலைகள், அரசு வேலைகள் வந்து நான் போட்டு தருவேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. 5 வருஷம் கழிச்சு ஒரு வேலை கூட போட்டு கொடுக்காதது வந்து அவருடைய மிகப்பெரிய சாதனை. இது இளம் தலைமுறைகள் வந்து நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு சாதனை. அதுக்கப்புறம் இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம, அவங்களுடைய எதிர்காலம் இல்லாம, அவங்களுடைய ஆசைகளை நொறுக்கி விட்ட அந்த நிலையில அவங்களுக்கு விதவிதமான, அதாவது நமக்கு வாயிலோடு நுழையாத அந்த பேர்கள், விதவிதமான போதைப் பொருட்கள் வந்து அவங்களுக்கு அவ்வளவு வெளிப்படையா, அவ்வளவு ஃப்ரீயா வந்து விற்பனை செய்யறது ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு உச்சக்கட்ட சாதனை. அந்த ஒரு விஷயத்தை செஞ்சதுனால நம்ம தமிழ்நாட்டுடைய நம்ம சமுதாயத்துல ஒரு தலைமுறையை அழிச்சுட்டார். எவ்வளவு சாதனைகள்ங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்